ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் க்ரீக் அப்படின்னா என்ன, இதை ஏன் ஒரு பிகினர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ தொடர்ச்சியாக நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. க்ரீக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது ஒரு கால்குலேஷன். இதை பிகினராக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம், பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆப்ஷன் க்ரீக்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். சரிங்களா? நீங்கள் ஸ்டாக்கில் வந்து நார்மலாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. டெக்னிக்கல் அனலைசிஸ் மட்டும் பார்த்துட்டா போதும், ஸ்டாக்கில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா, இது நன்மையாக மாற்றணும், ஆப்ஷன்ஸை நன்மையாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா இது தெரிஞ்சே ஆகணும். அப்போ தான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ நான் இந்த சைடில் இருக்க கால் ஆப்ஷனை மட்டும் உங்களுக்கு 23,400 இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா காமா, வேகா, தீட்டா, டெல்டா, சரிங்களா, ஐவின்னு இருக்குல்ல, இம்ப்ளைடு வாலடைலிட்டி, சரிங்களா, இதெல்லாம் என்ன அப்படின்னு தான் இந்த 5 விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக போகலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இம்ப்ளைடு வாலடைலிட்டி அப்படின்னா என்ன? நெஃப்டியை பொறுத்த மட்டும் 23,412 இருக்குது. சரிங்களா? இப்போ அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் 50 பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். சரிங்களா? இதில் இந்த இம்ப்ளாய்டு வாலடைலிட்டி அப்படிங்கும்போது இதில் நல்லா நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஷனில் பை பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? மார்க்கெட் வந்துட்டு ஒரு பேட் நியூஸ் வந்திருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கும். மேலே கீழே இறங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? சில சமயத்தில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். மேலே ஏறும்போது நார்மலாக ஏறுறதை காட்டிலும் ஒரு பேட் நியூஸ் வரும்போது சூப்பராக ஒர்க் ஆகும். இது மார்க்கெட்டோட மாடரேட் வாலடைலிட்டி இருக்கும். சரிங்களா? இந்த ப்ரைஸ் எல்லாம், சரிங்களா, ஆல்ரெடி வாலடைலிட்டி அடிப்படையில் தான் இந்த ப்ரைஸ் எல்லாமே மூவ் ஆகும். இதில் 10க்கு கீழே இருக்குதுன்னு வைங்களேன், இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் முக்கியம். 10க்கு கீழே இருந்தால் ப்ரீமியம் சீப்பாக இருக்கும். ப்ரீமியம் அப்படின்னா நீங்கள் வாங்குறீங்கல்ல, ஒரு லாட் சைஸ் 10 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 12, 15 அப்படின்ட்டு இருக்குல்ல. ஸோ இப்போ நீங்கள் லாட் சைஸ் 10, ப்ரீமியம் 15 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா 150 பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டைரெக்ஷனில் போகுதுல, இதில் 10க்கு கீழே இருக்குதுன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து நல்லா சீப்பாக இருக்கும். இப்போது இந்த மணியில் அப்படி மேலே போகிறோம் பாருங்கள், போக 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 இந்த மணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். மேலே போகிறோம் பாருங்கள். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்ப்ளாய்டு வாலெட் ஐவி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் இப்போ அவுட் ஆஃப் த மணி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு போக 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 கம்மியாகும். சரிங்களா? இதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது, சரிங்களா, இதை நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும். இதனுடைய அளவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் சீப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா ப்ரீமியம் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஐவி மேலே போக போக அதிகமாச்சுன்னா ப்ரீமியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் ப்ரீமியமை பொறுத்த மட்டும் டைரெக்ஷனை மட்டும் பார்த்து மூவ் ஆகாது. சரிங்களா? இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. வாலடைலிட்டி, ப்ரீமியம், சரிங்களா, இது ரெண்டையுமே அது கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெல்டா. இது ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? இது என்ன அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதாவது மார்க்கெட் மேலே மூவ் ஆகுதுல, அதாவது அந்த அண்டர்லைனிங் அசட், அதாவது நீங்கள் நெஃப்டி எடுக்கிறீங்கல்ல, அது ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அட் த மணியில் 0.56 அப்படின்னு இருக்கு. அதாவது நெஃப்டி வந்துட்டு 10 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு அப்படின்னா இது வந்து 5.6, சரிங்களா, இவ்வளோ அந்த 5.60 மேலே போகும் அப்படிங்கிறதான் இதை புரிதலில் கொண்டு வரும். சரிங்களா? இதனுடைய ரேஞ்சை பொறுத்த மட்டும் ஏன் வந்துட்டு 0.59 இந்த ரேஞ்சில் இருக்குது, 0.56 இருக்குது அப்படின்னா இதனுடைய வேல்யூஸே காலை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 to 1 வரைக்கும் தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் மேலே போக 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 பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கூட இருக்கும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு அந்த டைரெக்ஷன் ப்ளஸ்
நெஃப்டி மூமெண்ட்டில் சரிங்களா என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக மூமெண்ட் கொடுக்குறது. அதனால தான் இந்த மணிலாம் போனீங்கன்னா நல்ல மூமெண்ட் இருக்கும். மார்க்கெட் மேலே போக போக கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி போக போக இது நல்லா கம்மியாகிட்டே இருக்கும். மொமெண்டமே இருக்காது சரிங்களா. இது 1 to 0 to 1 வரைக்கும் இருக்கும் கால் ஆப்ஷன் சைடில். அப்படியே நீங்கள் புட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா மைனஸில் இருக்கும் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அதாவது புட் சைடில் வந்து மைனஸில் ஷோ ஆகும். நம்ம வந்து கால் சைடில் மட்டும் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் ப்ளஸில் தெரியும் சரிங்களா. இதை மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தீட்டா, இதுதான் ஆப்ஷன் பையருக்கு எதிரியான ஒரு விஷயம். இந்த 17.75 இருக்கா, அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் மொமெண்டமே இல்லை, மறுநாள் போகுது அப்படின்னா டைம் டிகே அப்படின்னு வருதில்ல. இதில் 17 பாயிண்ட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கீழே இறங்கிட்டே இருக்கும் மார்க்கெட்டில் மொமெண்டம் இல்லை அப்படின்னா. அதனால தான் நீங்கள் இந்த மணி போனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் ட்ரேடு எடுக்கிறதில்ல. நீங்கள் அப்படியே வந்துட்டு அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணி மேலே போக 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 உங்களுக்கு வேரி ஆகும் பாருங்கள். அதாவது மார்க்கெட் மேலே மூவ் ஆகும், அந்த பர்டிகுலர் அண்டர்லைனிங் அசெட் நெஃப்டி மேலே மூவ் ஆகும். ஆனால் உங்களுக்கு இங்கே என்ன நடக்கும்னா மொமெண்டமே இருக்காது, அப்படியே ஸ்டேபிளாகவே இருக்கும். உங்கள் ப்ரீமியம் அங்கேயே இருக்கும், அங்கேருந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒயிட்டல் ரோலே இந்த தீட்டா தான். அதனால தான் இந்த டைம் டிகேங்கிறது ஆப்ஷன் செல்லருக்கு ஃப்ரெண்டு மாதிரி, ஆப்ஷன் பையருக்கு எனிமி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. வேகா அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதை பொறுத்த மட்டும் வாலட்டாயிலிட்டியை மெஷர் பண்ணும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது இப்போது இங்கே ஒரு வேல்யூ இருக்குது பாருங்கள். இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 11.88 இருக்கா. அதாவது இது இன்டென்சிக் வேல்யூ வாலட்டாயிலிட்டி. 1% மூவ் ஆச்சு அப்படின்னா, 1 பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா ப்ரீமியமில் சரிங்களா 11 பாயிண்ட் அப்ராக்சிமேட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் இங்கே மெஷர் பண்ணது சரிங்களா. இங்கே 1 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியமில் 11 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய வாலட்டாலிட்டி ரேஷியோ கால்குலேட் பண்ணுறது தான் வேகாவோட வேலை. லாஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா 0007 அப்படின்னு இருக்குல்ல காமா, இது பார்க்குறதுக்கு சின்ன பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. டெல்டா இருக்குல்ல, ஸோ இதனுடைய மூவ்மெண்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா இங்கே வந்து 5.60 மேலே போகும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. இதை கண்ட்ரோல் பண்ணுறது, மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் காமாவோட முக்கியமான வேலை சரிங்களா. ஆனால் காமா எப்போதும் கொஞ்சம் டேஞ்சரஸும் கூட சரிங்களா. அதாவது அடுத்த மணி ப்ளஸ் எக்ஸ்பைரி அருகில் பக்கத்தில் வருது அப்படின்னா அப்போ ப்ரீமியம் ராக்கெட் மாதிரி சம்டைம்ஸ் மூவ் ஆகும், கவனிச்சிங்கன்னா தெரியும் சரிங்களா. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறதோட வேலை தான் காமா. அப்போது இந்த 5 பொறுத்த மட்டும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப குழப்பிக்கவே வேணாம். டெல்டாவை பொறுத்த மட்டும் டைரெக்ஷன் சரிங்களா. தீட்டாவை பொறுத்த மட்டும் டைம் டிகே. வேகாவை பொறுத்த மட்டும் இதனுடைய அதாவது இம்ப்ளாய்டு வாலட்டாலிட்டி சரிங்களா. இதனுடைய வேல்யூ இது ரெண்டுமே ஒரே பேஸில் தான் இருக்கும் சரிங்களா. இது ரேஷியோவில் கால்குலேட் ஆகும் சரிங்களா. காமா அப்படின்னா டெல்டாவோட ஸ்பீடு சரிங்களா, அந்த மூவ் ஆகுதில்ல அதை கண்ட்ரோல் பண்ணுறது காமாவோட வேலை. ஸோ இம்ப்ளாய்டு வாலட்டாலிட்டி பொறுத்த மட்டும் சரிங்களா மார்க்கெட் எக்ஸ்பெக்டட் வாலட்டாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் தான் இதில் ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இதை நீங்கள் ஓரளவுக்கு நாலேஜில் ஏற்றிக்கிங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இதில் தீட்டா அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நாள் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் கொடுக்கல. அதுக்காக தான் இந்த வீடியோ சிம்பிளாக மேக் பண்ண காரணம் சரிங்களா. அதனால் கவனத்தோட கையாளுங்க. ட்ரேட் எடுக்கும்போது இது எல்லா விஷயமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே மார்க்கெட்டில் இது இப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு டைரெக்ஷனை மட்டும் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா போதுமானதான். வேல்யூஸ் பொறுத்த மட்டும் இப்போ நீங்கள் எஜுகேட் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, எக்ஸாம் எதுவும் கிளியர் பண்ணோம் அப்படின்னா டெப்த்தாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஒரு ட்ரேடுக்காக பேசிக் நாலேஜ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவே உங்களுக்கு போதுமானது தான் சரிங்களா. எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.